வெரி குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம வந்து லாஸ்ட் டாப்பிக்கில் நம்ம என்னென்ன பார்த்தோம், அயானிக் மொபிலிட்டி, ஹிட் ஆஃப்ஸ் மூமெண்ட்டு, அப்புறம் வந்து மூவிங் பவுண்ட்ரி மெத்தட் அதெல்லாம் பார்த்தோமா. அது நான் அகெயின் ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன். என்னென்ன மூவிங் பவுண்ட்ரி மெத்தட் அண்ட் ஹிட் ஆஃப்ஸ் மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூனிட். ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். அகெயின் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா, அது எலக்ட்ரோலைட்டோட கான்சன்ட்ரேஷனை பற்றி நம்ம பார்த்தோம், சரிங்களா. ஸோ எலக்ட்ரோலைட்ஸோட கான்சன்ட்ரேஷன்ஸ், அதோட அயான்ஸ் வந்து எப்படி வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது, ஒன் பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் வந்து அப்படி வந்து அயான்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன டாபிக் பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, கோல்ராஷ் லா. ஓகே, இதுவும் வந்து எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி 1ல் வர்றது தான். ஓகே, எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி 1ல் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் ஆன நம்ம இதை வந்து இன்னொரு வாட்டி கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். ஓகே, ஸோ கோல்ராஷ் லா அப்படின்றது என்னென்னா, இட் இஸ் இன்வெஸ்டிகேட்டட் ஆஃப் லாம்டா இன்ஃபினிட்டி. ஸோ இன்வெஸ்டிகேட்டட் ஆஃப் லாம்டா இன்ஃபினிட்டி வேல்யூஸ் ஃபார் த வேரியஸ் எலக்ட்ரோலைட்ஸ். அதாவது இந்த இன்ஃபினிட்டியை வச்சு, இந்த கோல்ராஷ் லாவோட இன்ஃபினிட்டியை வச்சு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் எலக்ட்ரோலைட்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷனை எடுத்துக்கிட்டு அது அதோட ரிலேஷன்ஷிப், அதோட வேரியேஷனை பற்றி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, அதுதான் வந்து கோல்ராஷ் லா. ஓகே, லாம்டா இன்ஃபினிட்டி வேல்யூஸ் ஆஃப் த வேரியஸ் எலக்ட்ரோலைட்ஸ் அண்ட் நோட்டிஸ்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ரிலேஷன்ஷிப் அமாங் த வேல்யூஸ். அதோட வேல்யூஸை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷனில் எடுத்துட்டு அதோட கிராஃபை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து வீக் எலக்ட்ரோலைட்ஸ் வித் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ், அப்போ வந்து அதோட வேல்யூஸ் எப்படி இருக்கும், அது மாதிரி டிகிரி ஆஃப் டிசோசியேஷனில் அதோட டிஃப்ரெண்ட் அதோட எலக்ட்ரோலைட்ஸ் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அதோட அயானிக் ப்ராடக்ட் எப்படி இருக்கும், அதோட சால்யூபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறது தான் வந்து இந்த வந்து கோல்ராஷ் லா அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன். ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, ஈச் அயான் கான்ட்ரிபியூட்ஸ் அ டெஃபினைட் வேல்யூ. அதாவது ஒவ்வொரு அயான்ஸ்க்கும் வந்து ஒவ்வொரு வேல்யூஸ் இருக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு மெட்டல் ஆட்டம்ஸ்க்கும் ஒவ்வொரு வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் பாசிட்டிவ் வந்து ஒரு வேல்யூஸ் இருக்கும், நெகட்டிவ் வந்து ஒரு வேல்யூஸ் இருக்கும். அந்த மாதிரி ஈச் அயான் கான்ட்ரிபியூட்ஸ் த டெஃபினைட் வேல்யூ. ஓகே, ஒரு பர்டிகுலர்ஸ் வேல்யூ இருக்கும். அப்போது the total conductivity of the electrolyte at infinite dilution. Infinite dilutionன்றது becomes 0. ஓகே, ஒரு பர்டிகுலர் டைல்யூஷன் நடந்தோம். அதாவது டைல்யூஷன்ன்றது என்னது, நம்ம சால்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம், டைல்யூட் பண்ணுவோம், வாட்டரில் டைல்யூட் பண்ணும்போது அப்போது அயான்ஸ் வந்து எப்படி நம்ம கரண்ட் பாஸ் பண்ணணும்னு என்ன ஆகும், நம்பர் ஆஃப் அயான்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அதோட அயனைசேஷன் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்குதோ அந்தளவுக்கு அதோட கண்டக்டிவிட்டி எப்படி இருக்கும், கண்டக்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, இதுதான் வந்து கான்செப்ட். அயான்ஸ் வந்து லாங்கர் டிஸ்டன்ஸில் ப்ரெசென்ட் ஆகிடுச்சுன்னா அது வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணணும்னு அர்த்தம். கிட்டே இருந்துச்சுன்னா வந்து ஃபாஸ்ட்டாக அதெல்லாம் மூவ் பண்ண முடியாது. அதுவும் மாதிரி சைஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சைஸ் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருந்துச்சுன்னா ஈஸியாக மூவ் ஆகும். சைஸ் வந்து எப்படி பெருசாக இருந்துச்சுன்னா வந்து ஈஸியாக மூவ் பண்ண முடியாது. ஓகே, இதுதான் வந்து ஜென்ரலாக எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியோட பேசிக். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ ஒவ்வொன்றுக்கு டெஃபினட் வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ டு த டோட்டல் கண்டக்டிவிட்டி ஆஃப் த எலக்ட்ரோலைட் அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன், அதாவது டோட்டலாக இருக்கிற அந்த கண்டக்டிவிட்டி எலக்ட்ரோலைட் வந்து எப்படி இருக்கும், பிகம் 0. ஓகே, ஸோ இந்த வேல்யூ எப்படி இருக்கும், இன்டிபெண்டன்ட் ஆஃப் த நேச்சர் ஆஃப் த அதர் சொல்யூஷன். இது வந்து எந்த சொல்யூஷனை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காது. இன்டிபெண்டன்ட் அப்படின்னா எந்த சொல்யூஷனை வந்து அது டிபெண்ட் பண்ணியிருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் அதோட வேல்யூ 1னா அது 1 மட்டும் தான் பேஸ் பண்ணியிருக்கும். சம் அதர் சொல்யூஷனோட வேல்யூ வந்து அது டிபெண்ட் பண்ணியிருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ the கோல்ராஷ் law of independent migration of ions may be stated as follows. அதாவது கோல்ராஷ் லா வந்து மைக்ரேஷன் அப்படின்னா என்னென்னா, அயான்ஸ் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து மூவ்மெண்ட் நடக்கிறது. ஓகே, அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க, மைக்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நான் அகைன் ரிப்பீட் பண்ணுறேன். இது வந்து லாம்டா இன்ஃபினிட்டி வேல்யூஸ் வந்து வேரியஸாக இருக்கும், எலக்ட்ரோலைட்ஸோட கான்ஸ்டன்ட் வந்து வேரியஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் த இன்ட்ரெஸ்டிங் ரிலேஷன்ஷிப், இந்த வேல்யூஸ் வந்து டிஃப்ரெண்ட் எலக்ட்ரோலைட்ஸில் வந்து வேல்யூ வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஈச் அயான் கான்ட்ரிபியூட்ஸ் த டெஃபினைட் வேல்யூ. அதாவது ஒவ்வொரு அயான்ஸ்க்கு வந்து டெஃபினட் வேல்யூஸ் இருக்குது. அது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, டோட்டல் கண்டக்டிவிட்டி ஆஃப் த எலக்ட்ரோலைட், கண்டக்டன்ஸ். அதாவது கண்டக்டன்ஸ்னால் அதோட வேல்யூ, அந்த எலக்ட்ரோலைட்டோட வேல்யூ வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும் அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன். இன்ஃபைனைட் மீன்ஸ் 0. ஓகே, ஸோ இது வந்து பேசிக்காக என்னன்னா, இன்டிபெண்டன்ட் ஆஃப் த நேச்சர் ஆஃப் த அதர் அயான் ப்ரெசன்ட் இன் த சொல்யூஷன். இதை வந்து எந்த சொல்யூஷனுமே டிபெண்ட் பண்ணியிருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ த கோல்ராஷ் லா வந்து மெயினாக எதை இன்டிபெண்ட் பண்ணியிருக்கணும், எதை டிபெண்ட் பண்ணியிருக்காதுன்னா மைக்ரேஷன் ஆஃப் த அயான்ஸ். மைக்ரேஷன்னா ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து என்ன ஆகும், அது வந்து மைக்ரேட் ஆகும், மூவ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ மூவ் ஆகிட்டே இருக்கும்போது அதை டிபெண்ட் பண்ணியிருக்காது அப்படின்றாங்க. சரிங்களா. ஸோ த ஈக்குவலன்ட் கண்டக்டிவிட்டி ஆஃப் த எலக்ட்ரோலைட் அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன். ஈக்குவலன்ட் கண்டக்டிவிட்டின்னு என்னது, எலக்ட்ரோலைட்டை வந்து ஈக்குவலாக இருக்கிறது. ஓகே, த ஈக்குவலன்ட் கண்டக்டிவிட்டி ஆஃப் த எலக்ட்ரோலைட் அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன்.
அதாவது இனிஷியல் கான்சன்ட்ரேஷனில் அந்த கண்டக்டிவிட்டி வந்து ஜீரோவாக இருக்கும். ஆஃப் த சம் ஆஃப் த கண்ட்ரிபியூஷன் ஆஃப் டூ பார்ட்ஸ், ஒன் வந்து டியூ டு த ஆனையான், அதர் டியூ டு த கேட்டையான். இன்ஃபைனைட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இருக்கும்போது அதோட டைலூஷன் எப்படி ஜீரோ. ஸோ அகெயின் வந்து நம்மளோட வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது அது வந்து 1 2 3 அந்த மாதிரி ரேஞ்சஸ் இருக்கும். ஆர் பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த மாதிரி இருக்கும். அப்போது இதில் வந்து டூ பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஆனையான், இன்னொன்று வந்து கேட்டையான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது லாம்டா இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டு லாம்டா ஏ ஆனையான் அண்ட் லாம்டா சி கேட்டையான். ஓகே, ஸோ இது வந்து லாம்டா சின்றது அயானிக் கண்டக்டன்ஸ் ஆஃப் த கேட்டையான், இது வந்து அயானிக் கண்டக்டன்ஸ் ஆஃப் த ஆனையான். இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த வி மாதிரி ஆப்போசிட்டில் போட்டிருக்காங்களா, இதுதான் வந்து ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன். இது வந்து இன்னொன்று தான் ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன். ஓகே, ஸோ இதில் டூ பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஆனையான் இருக்குது, கேட்டையான்ஸ் இருக்குது. அகைன் இன்னொன்று வந்து என்னது ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் ஆஃப் த இன்ஃபைனைட் டைல்யூஷன். ஓகே, ஸோ இது வந்து கோல்ட்ராஷ் லாவோட டெஃபினிஷன் இவ்வளோ தான். ஓகே, நீங்கள் இது வரைக்கும் எழுதிட்டு இதை எழுதுனீங்கனாலே உங்களுக்கு 2 மார்க்ஸ் கொடுப்பாங்க. சரிங்களா, இந்த ஈக்குவேஷன். ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் தான் உங்களோட 2 மார்க் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த கோல்ட்ராஷ் லா. ஸோ அப்ளிகேஷன் பார்த்தோங்க, இந்த கேல்குலேஷன் ஆஃப் லாம்டா வேல்யூஸ் ஆஃப் வீக் எலக்ட்ரோலைட்ஸ், அதாவது வீக் எலக்ட்ரோலைட்ஸை வந்து இந்த இன்ஃபினிட்டி வேல்யூ வச்சு இது பண்ணுறாங்க. ஓகே, கேல்குலேட் பண்ணுறாங்க. ஸோ கேல்குலேட் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா, வீக் எலக்ட்ரோலைட் டஸ் நாட் பிகம் கான்ஸ்டன்ட், அதாவது வீக் எலக்ட்ரோலைட்ஸ் வந்து எப்போவுமே கான்ஸ்டன்ட்டாக இருக்காது. ஈவன் அட் வெரி ஹை டைல்யூஷன் வந்து நம்ம எவ்வளோ ஹையாக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அப்போ வந்து அதோட ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா calculation of infinity values for weak electrolytes, infinite dilution. So at equivalent conductivity the weak electrolytes does not become constant, அதாவது வீக் எலக்ட்ரோலைட்ஸ் வந்து எப்பவுமே வந்து எப்படி இருக்காது, கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. எப்போ ஈவன் அட் வெரி ஹை டைல்யூஷன்ஸ் வந்து ஹையாக கான்சன்ட்ரேஷன் வந்து ஹையாக இருக்கும் போது அந்த வீக் எலக்ட்ரோலைட்ஸ் எப்படி இருக்காது, ஒரே மாதிரி கான்ஸ்டண்ட்டாக இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா therefore it is not possible to determine, அதனால் அப்படி இருக்காததுனால டைல்யூஷனில் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்காதனால அந்த வேல்யூ ஆஃப் லாம்டா இன்ஃபினிட்டி ஃபார் திஸ் எலக்ட்ரோலைட்ஸ் டைரக்ட்லி, இது வந்து டேரெக்டாக வந்து இந்த இன்ஃபினிட்டி வேல்யூஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த கோல்ட்ராஷ் லா ஹெல்ப்ஸ் இந்த கால்குலேட்டிங் த வேல்யூஸ் ஆஃப் வீக் எலக்ட்ரோலைட்ஸ் ஆஃப் இன்டைரக்டட் மீன்ஸ், அதாவது நம்ம வந்து டேரெக்டாக அங்கே ப்ரெசென்ட்டாக இருக்க சொல்யூஷனோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க முடியாது, பட் இன்டெரக்டாக வந்து நம்ம அந்த சொல்யூஷனோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி லாம்டா ஏ ப்ளஸ் லாம்டா ஆனையன்ஸோ கேட்டையன்ஸோ எவ்வளோ அந்த சொல்யூஷன்ஸில் ப்ரெசென்ட்டாக இருக்குது அதை வச்சு நம்ம வந்து அந்த வீக் எலக்ட்ரோலைட்ஸோட வேல்யூஸை நம்ம வந்து ஈஸியாக வந்து டிஸ்கிரைப் பண்ணலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் if you want out the acetic acid ஓட வேல்யூ, அதாவது infinity dilution of acetic acid ஓட வேல்யூ, the equivalent conductivities, அதோட conductivities வேல்யூ இருக்கும் சோடியம் அசிட்டேட். இதோட ரியாக்ட் பண்ணுறாங்க அசிட்டிக் ஆசிட் சோடியம் அசிட்டேட்டோட ரியாக்ட் பண்ணாதான் நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும், அசிட்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ அசிட்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இதோட என்னென்ன ஈக்குவலன்ட் சோடியம் அசிட்டேட் NaCl அண்ட் HCl. ஸோ இதோட இன்ஃபினிட் டைல்யூஷன் இதோட ட்ரீட் பண்ணுறாங்க அசிட்டிக் ஆசிட். திஸ் இஸ் பாசிபிள் பிகாஸ் திஸ் இஸ் ஆஃப் த ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ். இது எல்லாமே என்னது ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ். ஸோ த வேல்யூ கேன் பி லாம்டா இன்ஃபினிட்டி, இது வந்து என்னவா கன்வெர்ட் ஆகும், அசிட்டிக் ஆசிட் கேன் பி கால்குலேட். இதை வச்சு நம்ம அசிட்டிக் ஆசிடோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணலாம். ஓகே, நான் அகைன் ரிப்பீட் பண்ணுறேன், இன்ஃபினிட் டைல்யூஷன் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும் அதோட ஈக்குவலன்ட் கண்டக்டிவிட்டிஸ் ஆஃப் இதோட கண்டக்டன்ஸ். இதை வந்து கம்பேர் பண்ணுறாங்கன்னா சோடியம் அசிட்டேட் NaCl அண்ட் HCl. ஓகே, ஸோ அப்போட அதோட இன்ஃபினிட் டைல்யூஷன் எப்பவுமே வந்து ஜீரோவாக இருக்கும். ஸோ இது எல்லாமே என்னது ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ். ஸோ ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ்னால நம்ம அசிட்டிக் ஆசிடை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணும்போது நம்ம எப்படி எழுதலாம்னா இன்ஃபினிட்டி ஆஃப் CH3 அசிட்டிக் ஆசிட் ஈக்குவல் டு சோடியம் அசிட்டேட், இன்ஃபினிட்டி ஆஃப் சோடியம் அசிட்டேட், ஸோ இன்ஃபினிட்டி ஆஃப் equivalent conductance of HCl மைனஸ். ஓகே, ஏ மைனஸ்ன்றது இந்த பக்கம் போகிறதுனால மைனஸ் NaCl மைனஸ் ஆகிடுச்சு. ஸோ அப்ளை இந்த கோல்ட்ராஷ் லா. ஸோ கோல்ட்ராஷ் லாலாம் நம்மளோட என்னது ஈக்குவேஷனு, இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன். ஒன்று ஆனையான், இன்னொன்று கேட்டையான். ஓகே, ஆனையனோட சிம்பிள் என்னது நெகட்டிவ், கேட்டையானோட சிம்பிள் பாசிட்டிவ். ஓகே, நம்ம இப்போ என்ன எழுதுறோம், அசிட்டிக் ஆசிடோட இந்த ஈக்குவேஷன் அப்படியே எழுதுறோம். ஸோ இது என்னவாகும், லாம்டா இன்ஃபினிட்டி CH3COO மைனஸ். ஓகே, இது ஆனையான். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆனையான் எழுதுறோம், அப்புறம் லாம்டா Na ப்ளஸ், இந்த லாம்டாவை எல்லாத்துக்கும் இன்செர்ட் பண்ணுறோம். ஓகே, லாம்டா CH3COO மைனஸ் ப்ளஸ் லாம்டா Na ப்ளஸ் ப்ளஸ் லாம்டா H ப்ளஸ் ப்ளஸ் லாம்டா Cl மைனஸ். இந்த பக்கம் வரும்போது இந்த மைனஸ் இருக்குதா, இந்த மைனஸ் சிம்பிள் அப்படியே எழுதணும். அகே லாம்டா Na ப்ளஸ் லாம்டா Cl மைனஸ். ஓகே, இப்போ நம்ம காமனாக எப்படி எழுதலாம்னா இது வந்து NaCl போயிடும், இது HCl வெளியில் போயிடும். அப்போ நம்மளுக்கு பேலன்ஸ் என்ன கிடைக்குது, CH3COO மைனஸ் H ப்ளஸ் தான் கிடைக்குது. ஓகே, ஸோ லாம்டா H ப்ளஸ் ஃபார்ம் ஆகும். இதுதான் வந்து ஜென்ரலாக இருக்கிற எக்ஸாம்பிள். நீங்கள் அப்ளிகேஷன் 5 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா கம்பல்சரி நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்ளிகேஷன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
calculation of degree of dissociation and dissociation constant of weak electrolytes. Okay, இங்க பார்த்தீங்கன்னா the degree of dissociation of weak electrolytes is given. இங்க வந்து alpha equal to இது வந்து இன்ஃபினிட்டி லாம்டா சி டிவைடட் பை லாம்டா இன்ஃபினிட்டி. ஓகே, ஸோ இதோட டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து என்னது ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் ஆஃப் த electrolyte at given concentration. Lambda C is equal to equivalent conductance of the electrolyte given concentration. இது வந்து equivalent conductance of the infinite dilution. இப்படி போட்டால் என்னது infinity, இது concentration. ஓகே, ஸோ இது ரெண்டு பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன வந்து கண்டுபிடிக்க போகிறோம் கோல்ராஷ் லாவை. ஓகே, ஸோ ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்ஃபினைட் டைல்யூஷனை வந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவலன்ட் இன்ஃபினிட்டியோட வேல்யூ இது வந்து இன்ஃபினிட் டைல்யூஷன் ஈக்குவல் டு ஆல்ரெடி நம்மளுக்கு கோல்ராஷ் லாவோட ஈக்குவேஷன் தெரியும், டெரிவேஷன். ஓகே, லாம்டா ஏ ப்ளஸ் லாம்டா சி. ஓகே, ஆனையான் கேட்டையான். ஸோ ஆல்ஃபா வேல்யூஸ் அதாவது ப்ரொபோஷன் அது வந்து ஆல்ஃபா. ஓகே, வேல்யூஸ் ஃபார் வேரியஸ் கான்சன்ட்ரேஷன். இது வந்து டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன் எடுத்துக்கும் போது இந்த எலக்ட்ரோலைட்டோட வேல்யூஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஆஸ்வர்ட் டைல்யூஷன் லாவை யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆஸ்வர்ட் டைல்யூஷன் லான்றது இது வந்து கப்பா இஸ் ஈக்குவல் டு alpha square c divided by 1 by alpha. Okay, so இது வந்து kappa is always a constant. இது வந்து Oswald dilution ஓட formula. ஓகே, ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஸ்வல்ட் டைல்யூஷன் இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷனை ப்ரெசென்ட் இருக்க எலக்ட்ரோலைட்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ கப்பா இஸ் ஃபவுண்ட் டு பி த கான்ஸ்டன்ட். திஸ் த டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். அப்புறம் டிகிரி ஆஃப் கான்ஸ்டன்ஸ் ஆஃப் த வீக் எலக்ட்ரோலைட் கேன் பி calculated using the கோல்ராஷ் லா. ஸோ இதை கான்ஸ்டன்ட்டாக வச்சுக்கிட்டு இந்த கான்சன்ட்ரேஷன் டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷனோட வேல்யூ அதாவது டிகிரி ஆஃப் டிசோசியேஷனும் டிகிரி கான்ஸ்டன்ட்டை நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். இதோடது வீக் எலக்ட்ரோலைட்ஸ் இது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் the ionic product of the water can be calculated. ionic product என்ன அது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அந்த ionic product பாசிட்டிவ் சார்ஜோடு கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு நம்ம கால்குலேட் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து solubility of the sparingly soluble salts. sparingly solubleனா சீக்கிரமாக சால்ட் வந்து டிசால்வ் ஆகிற சப்ஸ்டன்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆஃப் வீக் எலக்ட்ரோலைட் அதாவது lambda is equal to alpha is equal to lambda c divided by lambda infinity. இதை வச்சு கண்டக்டன்ஸ் மெஷர்மெண்ட்டை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். ஓகே, ஈக்குவலன்ட் கண்டக்டர்ஸ் அண்ட் இன்ஃபினைட் டெல்யூஷனை வச்சு நம்ம வந்து டிகிரி ஆஃப் இது வந்து டிகிரி ஆஃப் டிசோசியேஷனோட சிம்பிள். ஓகே, இது வந்து ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் ஆஃப் த கிவன் கான்சன்ட்ரேஷன். இது வந்து ஈக்குவலன்ட் கண்டக்டர்ஸ் ஆஃப் த இன்ஃபினைட் டெல்யூஷன். இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம் அந்த ஈக்குவேஷனை வச்சு. சரிங்களா, இவ்வளோ தான் உங்களோட அப்ளிகேஷன். இது வந்து 2 மார்க்ஸ்லையும் 5 மார்க்ஸ்லையும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டக்டோமெட்ரிக் டைட்ரேஷன்ஸ். ஓகே, ஸோ கண்டக்டோமெட்ரிக் டைட்ரேஷன் வந்து மோஸ்ட்டாக என்ன பண்ணுவீங்கன்னா இதில் வந்து நம்ம கண்டக்டோமெட்ரிக் டைட்ரேஷன் அக்யூரேட்டாக நம்ம வந்து நம்மளை வால்யூமெட்ரிக்கை விட கம்பேர் பண்ணும்போது கண்டக்டோமெட்ரிக்கில் நம்மளுக்கு வந்து என் பாயிண்ட் வந்து அக்யூரேட்டாக கிடைக்கும். ஓகே, அதனால தான் நம்ம வந்து மோஸ்ட்டாக கண்டக்டோமெட்ரிக் டைட்ரேஷனை வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மிக்ஸ்டு டைட்ரேஷன்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மிக்ஸ்டு டைட்ரேஷன்ஸாக அதாவது மிக்ஸ்டு டைட்ரேஷன்னா டிஃப்ரெண்ட் எலக்ட்ரோலைட்ஸு இல்லை மிக்ஸ்டு எலக்ட்ரோலைட்ஸை கூட நீங்கள் வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, so the determination of the end point of the titration using the conductivity measures. அதாவது end point வந்து நம்ம டைட்ரேஷனோட end point வந்து நம்ம இதில் மெஷர் பண்ணிக்கலாம். கண்டக்டிவிட்டி மெஷர்மெண்ட்டை வச்சு நம்ம மோஸ்ட்டாக வந்து டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். ஓகே, இஸ் நோன் அஸ் த கண்டக்டோமெட்ரிக் டைட்ரேஷன். ஓகே, ஸோ இது வந்து என்ன பிரின்சிபலை பேஸ் பண்ணியிருக்குன்னா கண்டக்டோமெட்ரிக் டைட்ரேஷன் இட் இஸ் ஈக்குவலன்ட் கண்டக்டிவிட்டி ஆஃப் த எலக்ட்ரோலைட். ஈக்குவலன்ட் கண்டக்டிவிட்டியாக நான் சொன்னேன் இல்லையா, அக்யூரேட்டான என் பாயிண்ட் வந்து நம்ம எதில் பார்க்கலாம்னா கண்டக்டோமெட்ரிக் டைட்ரேஷனில் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இட்ஸ் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த நம்பர் ஆஃப் அயான்ஸ் அண்ட் தர் மொபிலிட்டி. இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா எவ்வளோ அயான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு, அப்புறம் எவ்வளோ அயான்ஸ் வந்து ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் வந்து மூவ் ஆயிருக்கு அப்படின்ட்டு சொல்லுது. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இதில் வந்து என் பாயிண்ட் ஆஃப் த டைட்ரேஷன் இந்த என் பாயிண்ட் அந்த கண்டக்டிவிட்டி என் பாயிண்ட்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு டிட்டர்மைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கண்டக்டிவிட்டி டைட்ரேஷன் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா எலக்ட்ரோலைட்ஸ். ஓகே, எலக்ட்ரோலைட்ஸ் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த எவ்வளோ நம்பர் ஆஃப் அயான்ஸ் அண்ட் வந்து அந்தர் மொபிலிட்டி. ஓகே, இதை தான் பேஸ் பண்ணியிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the conductivities are followed during the course of the titration and the values are plotted against the volume of the titrant. ஓகே, அதாவது மோஸ்ட்டாக நீங்கள் எதோட பிளாட் பண்ணுவீங்கன்னா அதோட வால்யூமோட சைடோட பிளாட் பண்ணுவீங்க. ஓகே, எவ்வளோ வால்யூம்ஸ் அந்த பியூரேட்டோட ரீடிங்ஸ் வந்து சைடில் பிளாட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ அதை வச்சு என்ன பண்ணலாம், நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கா கண்டக்டிவிட்டியோட டைட்ரேஷன் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கா இன்க்ரீஸ் ஆயிருக்குதா அப்படின்றத வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்ம என்ன பண்ணலாம் கண்டுபிடிக்கலாம். ஓகே, டைட்ரேஷனோட வேல்யூ வச்சு. ஓகே,
ஸோ பிளாட்டட் அகேன்ஸ்ட் த வால்யூம் ஆஃப் த டைட்ரேட். எக்ஸ் ஆக்சிஸில் வந்து வால்யூம் ஆஃப் த NaOHன்னு போடலும், ஒய் ஆக்சிஸில் வந்து நம்ம வந்து டைம்ஸை போடுவோம். ஓகே, இதை மீன் பண்ணி தான் நம்ம வந்து கிராஃபே பிளாட் பண்ணுவோம். ஓகே, த எண்ட் பாயிண்ட் இஸ் ஆப்டிங் ஃப்ரம் த கிராஃப். அப்போது எண்ட் பாயிண்ட் நம்மளோட கிராஃபோட கிடைக்கும். இது வந்து வி ஷேப்பில் வந்து அந்த வி ஷேப்பில் வந்து ரெண்டும் எங்கே வந்து கோஆர்டினேஷன் நடக்குதோ, இங்கே பாருங்கள் இந்த வி ஷேப்பாக இருக்கா, இங்கே பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் NaOH அப்படின்னு இருக்குது. ஓகே, ஸோ இந்த வால்யூம் ஆஃப் NaOHோட பிளாட் பண்ணும்போது இந்த டைம் இருக்கும். ஓகே, இதை பேஸ் பண்ணி தான் வந்து நீங்கள் பிளாட் பண்ணுவீங்க. ஸோ பிளாட் பண்ணும்போது இந்த வி ஷேப்பில் எது எண்ட் பாயிண்ட் கிடைக்குதோ அதுதான் வந்து உங்களோட எண்ட் பாயிண்ட். ஓகே, அக்யூரேட் வேல்யூ இந்த வி ஷேப்பில் அக்யூரேட்டாக எதில் வந்து கோஇன்சிட் ஆகுதோ அந்த பாயிண்ட் தான் வந்து உங்களோட எண்ட் பாயிண்ட்னு அர்த்தம். ஓகே, இது மேபி வந்து 9.5 10.8 இந்த மாதிரி சம்டைம்ஸில் வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த அக்யூரேட் ரிசல்ட் நெசசரி டு கீப் த டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ஸ். ஓகே, அக்யூரேட் ரிசல்ட்டை நம்ம எதை வச்சுருக்கணும், டெம்பரேச்சரை வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். ஸோ டு ஒன் ஆஃப் த சொல்யூஷன் யூஸிங் த பியூரேட் சொல்யூஷன். ஒன்று வந்து டெம்பரேச்சரை பேஸ் பண்ணியிருக்கோம், இன்னொன்று வந்து பியூரேட் சொல்யூஷனை பேஸ் பண்ணியிருக்கோம். பிகாஸ் கான்சன்ட்ரேட்டட் டு அவாய்ட் டைல்யூஷன் எஃபெக்ட்ஸ். எதனால்னா டைல்யூஷன்ஸ் வந்து ஓவராக நடக்கிறதுக்காக. நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னா கண்டக்டோமெட்ரிக் டைட்ரேஷன் வந்து ஒரு பீக்கரில் பேஸ் எடுத்துப்பீங்க, இன்னொரு வந்து மேலே வந்து ஆசிட் எடுத்துப்பீங்க. ஸோ ஆசிட் பேஸ் வந்து NaOH இருக்கும், ஆசிட் வந்து HCl இருக்கும். இதோட டைட்ரேட் பண்ணுவீங்க, ஆஸ் யூஷுவல் டைட்ரேட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் வந்து 5 ml 10 ml அந்த மாதிரி ஆட் பண்ணிகிட்டே வந்து அதோட வந்து எலக்ட்ரோடு இருக்கும். எலக்ட்ரோலைடை வச்சு ஒரு சைடில் வந்து கிளாஸ் ராட் இருக்கும், அதை வச்சு ஒரு 5 ml ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து என்ன சொல்லி ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, அதோட எலக்ட்ரோலோட வேல்யூ வந்து நோட் பண்ணுவீங்க. அகெயின் ஒரு 5 ml ஆட் பண்ணி அகெயின் வந்து நல்லா ஷேக் பண்ணுவீங்க, கிளாஸோட வச்சுட்டு அகெயின் என்ன பண்ணுவீங்க, அகெயின் எலக்ட்ரோட வேல்யூ அகெயின் அது மாதிரி வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் வந்து டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இன்க்ரீஸ் ஆகிட்டு அகெயின் வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்படி டிக்ரீஸ் ஆகிற வேல்யூ வச்சுக்கப்புறம் ஒரு 5 ரீடிங்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே, ரீடிங்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்துருந்து தான் வந்து என்ன ஆச்சுன்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் வந்து உங்களோட எண்ட் பாயிண்ட் கிடைக்குதுன்னா, பர்டிகுலர் பாயிண்டில் வந்து சேம் வேல்யூ வந்து பர்டிகுலர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதுதான் வந்து உங்களோட எண்ட் பாயிண்ட். ஸோ அதோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 9ல் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் அக்யூரேட் வேல்யூ நெக்ஸ்ட் டைட்ரேட் என்ன பண்ணுவீங்கன்னா, இப்போ 5 ml எடுத்த மாதிரி அகெயின் 1 ml வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கான எண்ட் பாயிண்ட்டை வந்து கண்டுபிடிப்பீங்க. அது வச்சு தான் நீங்கள் வந்து அக்யூரேட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது. சரிங்களா, ரொம்ப ஈஸியான எக்ஸ்பெரிமெண்ட்டு, சீக்கிரமாக ஒன்று கிராஃப் பிளாட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ என்னென்ன அட்வான்டேஜஸ் நம்ம கண்டக்டோமெட்ரிக் டைட்ரேஷனில் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த கண்டக்டன்ஸ் மெத்தட் கேன் பி யூஸ்டு ஃபார் த அனாலிசிஸ் ஆஃப் இன்வால்விங் டைல்யூட் சொல்யூஷன். அதாவது டைல்யூட் சொல்யூஷன்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், கண்டக்டோமெட்ரிக்கில் நம்ம வந்து சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம், ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா டைல்யூட் சொல்யூஷனில் வந்து அயான்ஸ் எப்படி இருக்கும், ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். சால்ட் சொல்யூஷனை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து மூவ் ஆகாது. அதுக்காக தான் கண்டக்டோமெட்ரிக் சொல்யூஷன் டைல்யூட் சொல்யூஷனை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ஸ் பாயிண்ட்ஸ் இன் ஆப்டைன் கிராஃபிக்கலி. அதாவது ஈக்குவலன்ட் பாயிண்ட்னா அது எண்ட் பாயிண்ட். அது வந்து நம்ம எதில் கண்டுபிடிச்சிடலாம்னா கிராஃபில் நம்ம வந்து ஈஸியாக இதுதான் நம்மளோட எண்ட் பாயிண்ட் அப்படின்றத நம்ம வந்து சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அதுதான் வந்து ஈக்குவலன்ஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பாசிபிள் டு டைட்ரேட் கலர்ட் சொல்யூஷன்ஸ். கலர் சொல்யூஷன்னா இங்கே வந்து கலர்லெஸ் சொல்யூஷன் NaOH HCl இது வந்து கலர்லெஸ். சம்டைம்ஸ் வந்து கலர் சொல்யூஷன் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டோட கலர்லெஸ் சொல்யூஷனை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கலர்டு சொல்யூஷன்லாம் நம்ம வந்து கண்டக்டோமெட்ரிக்கில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கலர்டு சொல்யூஷன் யூஸ் பண்ணுறதுனால அந்த இடத்துல நம்ம வந்து இண்டிகேட்டர் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பை கண்டக்டோமெட்ரிக் மெத்தட் இட் இஸ் பாசிபிள் டு டைட்ரேட் டு ஃபைண்ட் த எண்ட் பாயிண்ட் ஃபார் த சிஸ்டம் இன்வால்விங் த வீக் ஆசிட் அண்ட் வீக் பேஸ். ஸோ கண்டக்டோமெட்ரிக் மெத்தடை வச்சு நம்ம எப்படி டைட்ரேட் பண்ணலாம், எண்ட் பாயிண்ட்டில் வந்து நம்ம என்ன மாதிரி ஆசிட்ல வீக் ஆசிடை யூஸ் பண்ணலாம், வீக் பேஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திஸ் மெத்தட் கேன் பி சக்ஸஸ்ஃபுல்லி எம்ப்ளாய்ட் டு த ரிலேட்டிவ் அமௌண்ட்ஸ் ஆஃப் த வீக் ஆசிட் அண்ட் த ஸ்ட்ராங் ஆசிட். அதாவது மிக்சர் ஆஃப் ஆசிட் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வீக் ஆசிடை யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்ட்ராங் ஆசிடை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் ஆசிடை நம்ம மிக்சர் ஆஃப் ஆசிட்ஸை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரெசிபிடேஷன் டைட்ரேஷன். ப்ரெசிபிடேஷன்னா காம்ப்ளெக்ஸோமெட்ரிக் டைட்ரேஷன். அது வந்து அந்த மாதிரி டைட்ரேஷன் வேல்யூஸை கூட நம்ம கண்டக்டன்ஸ் மெத்தடில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் கண்டக்டோமெட்ரிக் டைட்ரேஷன். நான் அகெயின் ரிப்பீட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கண்டக்டர்ஸ் மெத்தட் கேன் பி யூஸ்டு ஃபார் த அனாலிஸ் இன்வால்விங் டைல்யூட் சொல்யூஷன். நெக்ஸ்ட் வந்து எண்ட் பாயிண்ட்டை நம்ம வந்து கிராஃப்ஸ் மூலமா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பாசிபிள் கலர் சொல்யூஷனை கூட நம்ம டைட்ரேட் பண்ணிடலாம். ஓகே, கலர் வெஸ் கலர்லெஸ் சொல்யூஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எண்ட் பாயிண்ட்டில் வந்து டிஃப்ரெண்ட் ஆஃப் ஆசிட்ஸ், அதாவது வீக் ஆசிட் அண்ட் வீக் பேஸை வச்சு கூட நம்ம வந்து டைட்ரேட் பண்ணலாம். அகெயின் மிக்சர் ஆஃப் ஆசிட்ஸ் கூட, அதாவது ஸ்ட்ராங் ஆசிட் வெஸ் வீக் ஆசிடை கூட நம்ம என்ன பண்ணலாம், கண்டக்டோமெட்ரிக் டைட்ரேஷனை வந்து
அக்யூரேட்டாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ப்ரெசிபிடேஷன் ஒரு சில சொல்யூஷன்ஸ் வந்து ப்ரெசிபிடேட் ஃபார்ம் ஆகும். நீங்கள் பேஸ் யூஸ் பண்ணும்போது ப்ரெசிபிடேட் ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி டைட்ரேஷனை கூட நம்ம என்ன பண்ணலாம், கண்டக்டோமெட்ரிக் டைட்ரேஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து அதோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டைட்ரேஷன். ஓகே, ஸோ டைட்ரேஷன் ஸ்ட்ராங் ஆசிட் அகேன்ஸ்ட் ஸ்ட்ராங் பேஸ். ஸ்ட்ராங் ஆசிடை யூஸ் பண்ணுறாங்க, ஸ்ட்ராங் பேஸும் யூஸ் பண்ணலாம். ஓகே, கண்டக்டோமெட்ரிக் டைட்ரேஷனில். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா HCl வெஸ் NaOH. ஓகே, ஸோ HCl வந்து இஸ் டேக்கன் இன் த கண்டக்டிவிட்டி செல். ஓகே, HCl வந்து கீழே எடுத்துருக்குறாங்க. ஓகே, HCl எப்பவுமே எதில் எடுத்துருக்காங்கன்னா பியூரேட் சொல்யூஷனில் தான் எடுத்துக்கணும், ஏன்னா வந்து ஆசிட்ன்றதுனால. NaOH வந்து பேஸு, அதோட டைட்ரேட் பண்ணிங்கன்னா டு கம்ப்ளீட் த அயனைசேஷன். அதாவது HCl வந்து என்ன கன்வெர்ட்டாக H2O வெளியில் போயிடும். நீங்கள் கண்டக்டிவிட்டி ஆட் பண்ண சொல்யூஷன் ஆட் பண்ணால் அது வந்து NaCl மாறிடும். ஓகே, பிகாஸ் ஆஃப் த ஆசிட் சொல்யூஷன் இஸ் ஹை வேல்யூ ஆஃப் கண்டக்டிவிட்டி. ஆசிட் வந்து பேஸை கம்பேர் பண்ணும்போது ஒரு வேல்யூ வந்து எப்பவுமே ஹையாக இருக்கும். பிகாஸ் ஆஃப் H+ அயன்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் NA விட. ஓகே, அதுதான் ரீசன். ஓகே, அதனால தான் வந்து உங்களுக்கு கண்டக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இங்கே பாருங்கள், இட் இஸ் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபாஸ்ட் மூவிங் H+ அயான்ஸ். H+ அயான்ஸ் வந்து எப்படி இருக்கும், ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அதோட கண்டக்டிவிட்டி எப்படி இருக்கும், ஹையாக இருக்கும். ஓகே, ஸோ as NaOH சொல்யூஷன் இஸ் ஆடட், NaOH சொல்யூஷன் வந்து நம்ம ஆட் பண்ண இங்கே வந்து HCl வந்து கீழே பீக்கரில் எடுத்திருக்காங்க. NaOH சொல்யூஷன் வந்து பியூரோட்டில் எடுத்திருக்காங்க. ஸோ NaOH சொல்யூஷன் நம்ம வந்து HCl ஆட் பண்ண என்னாகும், ஒரு பர்டிகுலர் பீரியடில் H+ அயான்ஸ் வந்து ரீப்ளேஸ்ட் ஆகிட்டு அது என்னவாகும், NaCl சொல்யூஷனாக மாறிடும். ஓகே, ஸோ ஹென்ஸ் த கண்டக்டிவிட்டி ஃபால்ஸ் ரேபிட்லி. ஸோ NaOH இருக்கிற வரைக்கும் சொல்யூஷன் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அகெயின் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக NaCl மாறினதுக்கப்புறம் அதோட கண்டக்டிவிட்டி வந்து எப்படி இருக்கும்னா டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இன்க்ரீஸ் ஆகிட்டு டிக்ரீஸ் ஆகும். ஓகே, அகெயின் முன்னாகும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். த சிச்சுவேஷன் கண்டினியூஸ் அண்டில் த எண்ட் பாயிண்ட் இஸ் ரீச்டு. எல்லாமே கம்ப்ளீட்டாக NaCl ஆகிற வரைக்கும் அது வந்து ஃபால் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து அதோட கிராஃபிக்கல் டயக்ராம். ஓகே, இது வந்து டெம்பரேச்சரு, இந்த பக்கம் டெம்பரேச்சர் வச்சுருப்பாங்க, ஆர் டைமிங் வச்சுருப்பாங்க. ஓகே, இங்கே வந்து வால்யூம் ஆஃப் NaOH. ஓகே, இங்கே HCl பாருங்க, நம்ம ஆட் பண்ண டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஓகே, இது வரைக்கும் வந்து என்னவா இருக்குது, அது வந்து NaOH இருக்குது. இந்த இன்க்ரீஸ் ஆகும்போது என்னவாக கன்வெர்ட் ஆகும்னா இந்த NaOHன்றது NaCl கன்வெர்ட் ஆகிட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஃபால் ஆகிற எண்ட் பாயிண்ட் தான் வந்து நம்மளுக்கு கிடைக்கிற கண்டக்டிவிட்டி டைட்ரேஷனில் கிடைக்கிற எண்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ இது பார்த்திங்கன்னா ஆஃப்டர் த எண்ட் பாயிண்ட் இஸ் ரீச் ஃபர்தர் அடிஷன், அதாவது எண்ட் பாயிண்ட் கிடச்சிச்சு அதுக்கப்புறம் கூட நம்ம என்ன பண்ணணும், நம்ம NaOH ஆட் பண்ணணும். அப்போ தான் என்ன கிடைக்கும், இந்த ரிசல்ட்ஸ் இந்த அக்யூமுலேஷன் ஆஃப் OH அயான்ஸ் வில் பி கிரேட்டு. அப்போது அது இருக்க டிக்ரீஸ் ஆகிட்டு நம்ம அகைன் எண்ட் பாயிண்ட் கிடச்சிட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், டிக்ரீஸ் ஆகிட்டு ஒரு சர்டன் பாயிண்ட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 5 to 6 ரீடிங்ஸ் வந்து கண்டினியூ பண்ணணும். ஏன்னா ஃபுல்லாக NaOHன்றது NaCl கன்வெர்ட் ஆகிற வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா OH- அயன் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆகும் பிகாஸ் அமாங் த ஆனயன்ஸ். ஓகே, ஹென்ஸ் த கண்டக்டிவிட்டி வந்து சடன்லி டிக்ரீஸ் ஆனது OH- ஃபுல்லாக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். த கண்டக்டிவிட்டி வேல்யூஸ் ஆர் பிளாட்டட் அகேன்ஸ்ட் த வால்யூம் ஆஃப் த பேஸ் NaOH அகேன்ஸ்ட் த கிராஃப் அபோவ் த டைப் இஸ் ஆப்டைன். அது கண்டக்டிவிட்டி வேல்யூஸ் வந்து எப்படி பிளாட் பண்ணுறாங்கன்னா வால்யூம் ஆஃப் த பேஸ். ஓகே, சைடில் வந்து டைமிங், இதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து கண்டக்டிவிட்டியோட வேல்யூ வந்து எழுத போகிறோம், கிராஃப் போட போகிறோம். சரிங்களா? ஸோ த எண்ட் பாயிண்ட் இஸ் மினிமம் கண்டக்டிவிட்டி இஸ் த எண்ட் பாயிண்ட் ஆஃப் த டைட்ரேஷன். அதோட கண்டக்டிவிட்டி வேல்யூ எப்படி இருக்கும்னா மினிமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைட்ரேஷன் ஆஃப் வீக் ஆசிட் அகேன்ஸ்ட் ஸ்ட்ராங் பேஸ். அதாவது வீக் ஆசிடோட ஸ்ட்ராங் பேஸை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகே, இங்கே வீக் ஆசிட்ன்றது என்னது, அஸ்டிக் ஆசிட். ஓகே, அஸ்டிக் ஆசிட் விஸ் NaOH. ஸோ அஸ்டிக் ஆசிடோட NaOH பண்ணும்போது இங்கே அஸ்டிக் ஆசிட் வந்து இஸ் டேக்கன் இந்த கண்டக்டிவிட்டி செல். ஓகே, NaOH வந்து பியூரேட்டில் எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா ஸ்லைட் அயனைசேஷன், த கண்டக்டிவிட்டி சொல்யூஷன் இஸ் லோ. இங்கே அஸ்டிக் ஆசிட் எடுத்துக்கிறதுனால அஸ்டிக் ஆசிட் வந்து வீக் ஆசிட், அப்போது அது அயனைசேஷன் வந்து ஸ்லோவாக இருக்குது. பிகாஸ் ஆஃப் இது வந்து ஈக்குவலிபிரியம் ரியாக்ஷன் ஃபார்ம் ஆகும். CH3CO- ப்ளஸ் H+ ஃபார்ம் ஆகும். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், NaOH வந்து பியூரேட்டில் எடுத்துக்கிறோம், அஸ்டிக் ஆசிட் வந்து பீக்கரில் எடுத்துக்கிறோம். அப்போ NaOH ஆட் பண்ண இந்த வீக் ஆசிட் வந்து என்ன கன்வெர்ட் ஆகும், சால்ட்டாக கன்வெர்ட் ஆகும். என்னவா, சோடியம் சால்ட். ஓகே, CH3COO Na கன்வெர்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த ஈக்குவலன்ட் அமௌண்ட் விச் இஸ் இந்த ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட், அப்போ வந்து வீக்காக இருக்கிறது ஸ்ட்ராங்காக கன்வெர்ட் ஆகிடும். தேர்ஃபோர் த கண்டக்டிவிட்டி ஆஃப் த சொல்யூஷன் வந்து இன்க்ரீசஸ். அது வரைக்கும் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அது வரைக்கும் அஸ்டிக் ஆசிடாக இருந்தது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது என்னவா இன்க்ரீஸ் ஆகுதுன்னா சோடியம் அசிட்டேட்டாக வந்து அது இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே பாருங்கள்,
இங்கே பாருங்கள், இங்கே வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு அகைன் இன்க்ரீஸ் ஆகுது. உங்களுக்கு கிராஃப் பிளாட் பண்ணால் இப்படி தான் வரும் சரிங்களா. இந்த அசிட்டிக் ஆசிட் உங்களுக்கு மோஸ்ட்டாக இது கொடுக்க மாட்டாங்க சரிங்களா. ஆஃப்டர் த எண்ட் பாயிண்ட் த ஃபர்தர் அடிஷன் ஆஃப் NaOH, அதாவது NaOH ஆட் பண்ணிவிட்டு சோடியம் அசிட்டேட்டாக கன்வெர்ட் ஆகும்போது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அங்கே OH மைனஸ் அயன் வந்து கிரேட்டர் மொபிலிட்டி, OH அயன்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஸோ ஹென்ஸ் கண்டக்டிவிட்டி வந்து சடன்லி இன்க்ரீசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நான் அகைன் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் இருக்கும். இந்த அசிட்டிக் ஆசிடோ NaOH வந்து பியூரோட்டில் எடுத்துருக்கோம், அசிட்டிக் ஆசிட் வந்து பீக்கரில் எடுத்துக்கிறோம். ஓகேவா, நம்ம NaOH வந்து அசிட்டிக் ஆசிட் ஆட் பண்ண டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது வந்து சால்ட்டாக கன்வெர்ட் ஆகும். என்ன சால்ட்டானா சோடியம் அசிட்டேட்டாக ஆகும் சரிங்களா. இதுதான் வந்து அதோட எண்ட் பாயிண்ட். இன்க்ரீஸ் ஆகிற பாயிண்ட் தான் வந்து உங்களோட எண்ட் பாயிண்ட். இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 5 to 6 ரீடிங்ஸ் கம்பல்சரி எடுக்கணும் சரிங்களா. So if the conductance values are plotted against the volume of the base, the two lines are obtained. அதாவது conductance value கிடைச்சிச்சுன்னா அது நம்ம என்ன ஆட் பண்ணோம்னா வால்யூம் ஆஃப் NaOH வந்து இந்த சைடில் இருக்கணும், இங்கே வந்து டைம் இருக்கும். ஓகே, த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், அது வந்து 2 பாயிண்ட் வந்து மீட் பண்ணுறது தான் நம்மளுக்கு வந்து எண்ட் பாயிண்ட். அதுதான் வந்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது வந்து டைட்ரேஷன் ஆஃப் வீக் ஆசிட் அகேன்ஸ்ட் a strong base. நான் அகெயின் ரிப்பீட் பண்ணுறேன். த ட்ரைட்டேஷன் ஆஃப் ஸ்ட்ராங் ஆசிட் அகேன்ஸ்ட் அ வீக் பேஸ். ஓகே, இங்கே HCl + NH4OH எடுத்திருக்காங்க. இந்த HCl வந்து ஸ்டேக்கன் இந்த கண்டக்டிவிட்டி செல். HCl வந்து கண்டக்டிவிட்டி செல்லில் எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ கண்டக்டிவிட்டி செல்லுன்றது அதாவது ஒரு டைல்யூட் சொல்யூஷனை வச்சிருக்கிறது தான் கண்டக்டிவிட்டி செல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ HClன்றது என்னது, ஸ்ட்ராங் ஆசிட். ஏன்னா H+ அயன்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும், அதோட கண்டக்டன்ஸ் எப்பவுமே இருக்கும், ஹையாக இருக்கும். ஏன்னா H+ வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறதுனால தான் அதோட கண்டக்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஹென்ஸ் கண்டக்டிவிட்டி ஆஃப் த ஒரிஜினல் சொல்யூஷன் இஸ் ஹை. ஓகே, ஏன்னா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறதுனால H+ அயன் அதனால இதோட ட்ரீட் பண்ணுறாங்க NH4OH. NH4OHன்றது என்னது, வீக் பேஸ். ஓகே, ஸோ இந்த கண்டக்டிவிட்டி ஆஃப் த சொல்யூஷன் ஃபால்ஸ் ரேப்பிட்லி. அப்போது என்ன ஆகும், HCl NH4OHோட ட்ரீட் பண்ணும்போது அதோட கண்டக்டிவிட்டி எப்படி இருக்கும், டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ டியூ டு த ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஃபாஸ்ட் மூவிங் H+ அயான்ஸ். அப்புறம் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் என்ன ஆகும், NH4OH வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது பர்டிகுலர் பாயிண்டில் இந்த NH4 வந்து NH4Cl கன்வெர்ட் ஆகும். அப்போ Cl கன்வெர்ட் ஆகும்போது இந்த ஸ்லோ மூவிங் NH4 அயன்ஸ் வந்து ஸ்லோ மூவிங், H+ அயன்ஸ் வந்து ஃபாஸ்ட் மூவிங். ஓகே, ஸோ பர்டிகுலர் பாயிண்டில் இன்க்ரீஸ் ஆகிட்டு ஆரம்பிக்கும். ஆஃப்டர் த எண்ட் பாயிண்ட் இஸ் ரீச், ஃபர்தர் த அடிஷன் ஆஃப் த NH4OH வில் நாட் காஸ் எனி அப்ரிஷியபிள் சேஞ்ச். அதாவது எண்ட் பாயிண்ட் கிடச்சிட்டதுக்கு அப்புறமும் கூட நீங்கள் வந்து NH4OH ஆட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கூட என்ன ரியாக்ஷன்ஸும் நடக்காது. பிகாஸ் ரியாக்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஏன்னா ப்ரெசென்ட்டாக இருக்கிற NH4OH எல்லாமே என்னவா கன்வெர்ட் ஆகிடுச்சு, NH4Cl கன்வெர்ட் ஆகிடுச்சு. அதனால நீங்கள் என்ன தான் NH4 ஆசிட் பியூரேட் சொல்யூஷன் ஆட் பண்ணால் கூட அதில் வந்து உங்களுக்கு என்ன ரியாக்ஷன் நடக்காது, சேம் ரியாக்ஷன்ஸாக ஃபாலோ ஆகும். இங்கே பாருங்கள், ஒரே மாதிரி. ஏன்னா ரியாக்ஷன் இங்கே முடிஞ்சு போச்சு, இங்கேருந்து தான் வந்து உங்களுக்கு ரியாக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. நீங்கள் ஆட் பண்ண என்ன ஆகும், சேம் வேல்யூ தான் கிடைக்கும். ஓகே, த கண்டக்டன்ஸ் வந்து பர்டிகுலர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் due to the following reason. Because the NH4OH is a weak base which is only slightly ionized. ஆனால் இந்த வீக் பேஸ் இது மட்டும் தான் வந்து அயனைஸ் பண்ண முடியும். ஓகே, the ionization of NH4OH is further supposed due to the common ion effect. நம்ம ஆட் பண்ண என்ன கிடைக்கும், நம்மளுக்கு காமன் அயன் எஃபெக்ட் கிடைக்கும். ஏன்னா NH4OHும் NH4Cl இருந்துச்சுன்னா சப்போஸ் இது என்னவாகும், இங்கேயும் NH4 இருக்குது, இங்கேயும் NH4 இருக்குது, இது ரெண்டும் ப்ரெசென்ட்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு காமன் அயன் எஃபெக்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து டைட்ரேஷன் ஆஃப் த ஸ்ட்ராங் ஆசிட் அகேன்ஸ்ட் த ஸ்ட்ராங் பேஸ். சரிங்களா, நான் அகைன் உங்களுக்கு ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன். கண்டக்டோமேட்டிக் டைட்ரேஷன்னா என்னது, இட் இஸ் வந்து என் பாயிண்டில் ஈஸியாக நம்ம அக்யூரேட் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த பேசிக் வந்து இதை வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா பிரின்சிபலில் இது வந்து நம்பர் ஆஃப் அயன்ஸும் அயனிக் மொபிலிட்டியை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னேன். இதுதான் வந்து அதோட பேசிக் பிரின்சிபல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் நம்ம எப்படி பிளாட் பண்ணோம்னா வால்யூம், அதாவது வால்யூம் ஆஃப் த பியூரல் சொல்யூஷன் வந்து இங்கே இருக்கணும். வால்யூம் ஆஃப் பியூரல் சொல்யூஷன் இங்கே வந்து டைம்ஸ். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். ஓகே, த எண்ட் பாயிண்ட் இஸ் obtained the accurate results. It is a temperature becomes a constant. ஓவராக வந்து டைல்யூஷன் வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷனை வந்து ஓவராக டைல்யூட் பண்ணுறதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரொம்ப டைல்யூட்டாக இருக்கக்கூடாது சொல்யூஷன்ஸ், அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஃபர்தர் மோர் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னு பாருங்கள். இதில் வந்து டைல்யூட் சொல்யூஷனை நம்ம ஈஸியாக வந்து டைட்ரேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இது வந்து எண்ட் பாயிண்ட் வந்து கிராஃப் மூலமாக நம்ம வந்து எண்ட் பாயிண்ட்டை வந்து ஈஸியாக வந்து அக்யூரேட் எண்ட் பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுங்கள், இட் இஸ் பாசிபிள் டு டைட் கலர்ட் சொல்யூஷனை கூட நம்ம என்ன பண்ணலாம், இதில் வந்து ஈஸியாக டைட்ரேட் பண்ணிடலாம். ஓகே,
அது மட்டும் இல்லாமல் பை த கண்டக்டோமெட்ரிக் மெத்தட் இஸ் பாசிபிள் த எண்ட் பாயிண்ட், அது வந்து வீக் ஆசிட் அண்ட் வீக் பேஸை கூட, வீக் ஆசிட் ப்ளஸ் வீக் பேஸை கூட நம்ம என்ன பண்ணலாம், இந்த கண்டக்டோமெட்ரிக் டைட்டேஷனில் வந்து நம்ம ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிக்சர் ஆஃப் ஆசிட் லைக் வீக் ஆசிட் அகேன்ஸ்ட் ஸ்ட்ராங் பேஸ், அந்த மாதிரி மிக்சர் ஆஃப் ஆசிடை கூட நம்ம என்ன பண்ணலாம், கண்டக்டோமெட்ரிக் டைட்டேஷனை வந்து நம்ம அக்யூரேட் வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் ப்ரெசிபிடேஷன் டைட்ரேஷன், ப்ரெசிபிடேட்டட் டைட்ரேஷன்றது என்னது, அதாவது காம்ப்ளெக்ஸ் அமெரிக் டைட்ரேஷனாக ப்ரெசென்ட் ஆயிருக்கு இல்லையா, அந்த மாதிரி சொல்யூஷனை கூட நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து நம்ம வந்து கண்டக்டோமெட்ரிக் டைட்ரேஷனில் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இது வந்து ஜென்ரலாக இருக்கிறது இது, சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம், கோல்ட்ராஷ் லா பார்த்தோம். கோல்ட்ராஷ் லாவில் என்ன பார்த்தோம், த ஈக்குவலன்ட் கண்டக்டிவிட்டி ஆஃப் அன் எலக்ட்ரோலைட் அட் இன்ஃபைனைட் டெல்யூஷன். ஈக்குவலன்ட் கண்டக்டிவிட்டினா என்னது, 0 பிகம் 0, இந்த எலக்ட்ரோலைட்டோட வேல்யூ வந்து என்னது, 0வால் இருக்கிறது. ஓகே, கோல்ட்ராஷ் லாவோட டெஃபினேஷன் வந்து 2 மார்க்ஸ், இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். அதாவது த ஈக்குவலன்ட் கண்டக்டிவிட்டி ஆஃப் அன் எலக்ட்ரோலைட் அட் இன்ஃபைனைட் டெல்யூஷனில் இருக்கும்போது 1 become the anion, 1 become the cation. இது வந்து இன்ஃபைனைட் டெல்யூஷனா, அப்போது ஒன்று வந்து ஆனயனாக இருக்குது, இன்னொன்று வந்து கேட்டயனாக இருக்குது. இங்கே பாருங்க, லாம்டா சின்றது அயனிக் கண்டக்டன்ஸ் ஆஃப் த கேட்டயான், இங்கே லாம்டா ஏன்றது அயனிக் கண்டக்டன்ஸ் ஆஃப் த anion. ஓகே, ஸோ இது வந்து என்னது, ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் ஆஃப் த இன்ஃபைனைட் டெல்யூஷன். ஓகே, இதுதான் வந்து கோல்ட்ராஷ் லாவோட இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன். ஸோ அப்ளிகேஷனில் வந்து நம்ம 2 அப்ளிகேஷன் பார்த்தோம். ஒன்று வந்து டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் பார்த்தோம், இன்னொன்று வந்து வீக் எலக்ட்ரோலைட்ஸ் பார்த்தோம். ஓகே, ஸோ இந்த ஈக்குவலன்ட் கண்டக்டிவிட்டி வேல்யூ வந்து கான்ஸ்டண்ட்டாக எப்பவுமே இருக்காது. ஹையர் டைல்யூஷனில் வந்து ஈக்குவலன்ட் கண்டக்டிவிட்டி வேல்யூ வந்து எப்பவுமே ஹையராக இருக்காது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து நம்ம எதோட ரியாக்ட் பண்ண போகிறோம்னா, இதோட கால்குலேட் பண்ணுறோன்னா கோல்ட்ராஷ் லாவோட கால்குலேட் பண்ணுறோம். இதுதான் வந்து கோல்ட்ராஷ் லாவா, இதோட கால்குலேட் பண்ணோம். ஸோ இது வந்து டேரெக்டாக கால்குலேட் பண்ண முடியாது. நம்ம இன்டெரக்டாக எப்படி கால்குலேட் பண்ணலாம், ஆனயனும் கேட்டயனை வச்சு நம்ம இன்டெரக்டாக கால்குலேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அசிட்டிக் ஆசிட். ஸோ அசிட்டிக் ஆசிடோட கால்குலேட் பண்ணால் இன்டெரக்ட் மெத்தடாக எப்படி யூஸ் பண்ணலாம், சோடியம் அசிட்டேட்டு, NaCl, HCl, இந்த மாதிரி டேரெக்டாக யூஸ் பண்ணாமல் இன்டெரக்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்டெரக்டாக யூஸ் பண்ணும்போது இங்கே ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கா, இங்கே பாருங்கள் அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கிறோம். இன்டெரக்ட் மெத்தடில் நம்ம என்ன பண்ண போகிறோம், சோடியம் அசிட்டேட்டு அப்புறம் HCl மைனஸ் NaCl எடுத்துக்கிறோம். ஸோ கோல்ட்ராஷில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ கோல்ட்ராஷில் அப்ளை பண்ணது இங்கே வந்து CO மைனஸ் இருக்குது. ஓகே, லாம்டா CH3 CO மைனஸ். ஓகே, அனயான் அகெயின் ஒரு பாசிட்டிவ். ஓகே, கேட்டயான் ப்ளஸ் லாம்டா H ப்ளஸ் ஒரு கேட்டயான் ப்ளஸ் ஒரு ஆனயான், அகெயின் கேட்டயான் ஆனயான். ஸோ நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், CH3 CO மைனஸ் ப்ளஸ் CH ப்ளஸ்ஸாக கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னது கோல்ட்ராஷ் லாவோட அப்ளிகேஷன், அதோட டெரிவேஷன். ஓகே, தேங்க்யூ கேர்ள்ஸ்.